வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா அவங்க அம்மாவோட பிறந்த நாளுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க. கூடவே சோழனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் பொதுவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவன் அவன் அம்மா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்லன்னு நிலா கேட்க, ஆமா ஆமாங்கிறாரு சோழன். அம்மா அம்மான்னு கிச்சன்லயே நிக்கிறான் அப்படின்னு சோழன் சொல்ல, எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் நடக்குது. ஆனா உங்க அப்பா தான் ஒரு மாதிரியா இருக்காருங்கிறாங்க நிலா. இல்ல, அதையும் நான் கவனிச்சேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, இத்தனை வருஷம் கழிச்சு அவர் ஒய்ஃப் திரும்பி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா பேச வேண்டியது தானே அப்படின்னு நிலா கேட்க, கரெக்டா தான் கேக்குறீங்க, இவர் எங்கெங்க பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் கோவம்ல படுறாருங்கிறாரு சோழன். ஏங்க என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நிலா கேட்க, யோசிச்சுட்டு தெரியலங்கிறாரு சோழன். தெரியலன்னு சொல்லிட்டாலும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க நிலா ஒரு தேங்காய் மூடி எடுத்து தரையில தட்டி உடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க. தரைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கொட்டாங்குச்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போக பாக்குற சோழன், ஏங்க அது அப்படி இல்லைங்க, கொடுங்க கொடுங்க நான் உடைச்சு தரேன்னு வாங்குறாரு. அவர் வாங்கி ஒரு தட்டு தட்ட அந்த தேங்காய் மூடி உனக்கும் பெப்பே உங்க அப்பாவுக்கும் பெப்பேன்னுட்டு இருக்கு. அதை பார்த்து கடுப்பாகிறவரு மட்டார்னு ஓங்கி அடிக்க அதுல ஒரு சில்லு தெரிச்சு நிலாவோட நெத்தியில பட்டுருது. அவங்க ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு நெத்திய பிடிக்க, ஐயோ சாரி 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 சாரிங்க 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 வலிக்குதாங்கன்னு சோழன் தடை விடுறாரு. ஏங்க அப்படின்னு அவரோட கையை விலக்கி விட்டுட்டு, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேங்கிறாங்க நிலா. சும்மா அப்படின்னு தேய்ச்சிட்டு இருக்க தேங்காய் உடைச்சு அதை எடுத்து ஊதி, ஏங்க இந்தாங்க தேங்காய் நீட்டுறாரு சோழன். நிலா ஒரு முறை மறைச்சிட்டு, இது ஒண்ணுதான் கம்மியா இருக்கு போடாங்கிற மாதிரி வெடுக்குன்னு புடுங்கிக்கிறாங்க. ஏங்க அப்படின்னு சோழன் கூப்பிட்டு நிலா திரும்புறாங்க. ஒருவேளை பல்லவன் அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோன்னு நான் சொன்னேன் இல்லைங்க, அதாங்க அன்னைக்கு கூட ஒரு ஆளு அவங்க கூட நின்று பேசிட்டு இருந்தாரு, அவரு ஒருவேளை ஹஸ்பண்டா இருப்பாரோன்னு கூட சொன்னேனே அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா சொன்னீங்கிறாங்க நிலா. ஒருவேளை அவரு நிஜமாவே அவங்களோட ஹஸ்பண்டா இருந்து அது தெரிஞ்சுதான் இந்த ஆளு காண்டாயிட்டு இருக்காரோ அப்படின்னு சோழன் சொல்ல, தெரியலன்னு உதட்ட பிதுக்குறாங்க நிலா. கிடைக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சோம், அவங்களையே கண்டுபிடிச்சாச்சு. அப்பா ஏன் கோவமா இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்கலாங்கிறாங்க நிலா. சரி உங்க அம்மா நம்பர் கொடுங்கன்னு சோழன் கேட்க, எதுக்குன்னு கேக்குறாங்க நிலா. இல்லங்க உங்க அம்மா நம்பர் என்கிட்ட இல்ல, உங்க அப்பா நம்பரு அண்ணன் நம்பரு அண்ணி நம்பர் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அம்மா நம்பர் மட்டும் என்கிட்ட இல்ல அதான் அப்படின்னு சோழன் சொல்ல, எதுக்கு எங்க அம்மா நம்பர் உங்களுக்கு அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க அவங்களுக்கு பர்த்டே இல்ல விஷ் பண்ண வேணாமான்னு கேக்குறாரு சோழன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு முகத்தை சுடுசுடுன்னு வச்சுட்டு சொல்றாங்க நிலா. ஏங்க சும்மா போன் பண்ணி விஷ் பண்ணுவாங்க கொடுங்கன்னு சோழன் விடாம கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைங்க அப்படின்னு நிலா சொல்ல, பேசாம வண்டியை நேரா எடுத்து ஒரு அழுத்தி நேரா திருவண்ணாமலைக்கே போய் கேக் வெட்டிட்டு வந்துடலாமான்னு கேக்குறாரு சோழன். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ் அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க நான் விளையாடலங்க, நிஜமா தான் சொல்றேன், உங்க பர்த்டேக்கே 2 கேக் வெட்டினேன், உங்க அம்மாங்க அவங்களுக்கு ஒரு கேக் கூடவா நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சோழன் கேட்க, நான் உங்களை வெட்டிடுவேன் அமைதியா இருந்துக்கங்க அப்படின்னு நிலா மிரட்ட, ஏதாவது ஒண்ணு செய்யலான்னு விட மாட்டேங்கிறாளேன்னு முகத்தை பேசாம திருப்பிக்கிறாரு சோழன். ஃபியூ செகண்ட்ஸ் தான் அமைதியா இருக்காரு. மறுபடியும், இல்லங்க அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு விஷ் கூட பண்ண முடியாம நீங்க வருத்தப்படுறத வேதனைப்படுறத கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலங்கன்னு ஓவரா ரியாக்ட் பண்றாரு. ஐயோ நடிகர் திலகமே அப்படின்னு நிலா சொல்ல, எண்ணெய் வாங்குற மாதிரி பாக்குறாரு. போதும் போதும் எனக்கு அப்படியெல்லாம் ஒரு வருத்தமும் இல்ல, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு நிலா பூஜை பொருள் கவர் எடுத்துட்டு போக, என்ன பெர்ஃபார்ம் பண்ற விடுறாளா பாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாரு சோழன். வீட்டுக்குள்ள பாத்திரம் விளக்கிட்டு இருக்க பல்லவன் அம்மாவுக்கு சடார்னு ஏதோ ஞாபகம் வருது. ஒரே பரபரப்பா கையில இருக்க தட்டை கழுவி கொண்டு வந்து ஸ்டாண்ட்ல போடுறாங்க. கையை தொடச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றவங்க அலமாரி மேஜர் ட்ரா அது இதுன்னு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ரூம்குள்ள போய் அவசரமா மேல இருக்க பெட்டியெல்லாம் எடுத்து வச்சு பாக்குறாங்க. பீரோவுல பெட் அடியில நிலா ரூம்ல அப்படின்னு ஒரு இடம் கூட விடாம பேய் மாதிரி தேடுறாங்க. கண்ணு மண்ணு தெரியாத வேகம் படபடப்பு இதெல்லாம் சேர்ந்து கதவுல போய் முட்டிக்க கதவு டபார்னு திறக்குது. அடுத்ததா பாய்ஸ் ரூமுக்குள்ள நுழையிறவங்க அங்க மாட்டி இருக்க பை இன்னொரு பையன்னு எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. உள்ளர ஒன்னும் இல்லைன்னு உன்னை கடுப்பாகி ஒன்னும் இல்லாத பைக்கு ஜிப்பு வேற அப்படின்னு தூக்கி அங்கேயே மாட்டுறாங்க. அடுத்ததா பீரோல தேடுறவங்க பெட் அடியில தேடிட்டு கட்டிலுக்கடியில இருக்க டிராவல் பேக் எடுத்து வச்சு தேடுறாங்க. அப்போ நடேசன் வீட்டுக்கு கோமலோட ஹஸ்பண்ட் கண்ணாடியே இல்லாத ஒரு மொக்க வண்டி எடுத்துட்டு வர்றாரு. கட்டிலடியில இருக்க எல்லா டிராவல் பேக்கையும் எடுத்து பார்த்துட்டு சேச்சான்னு தூக்கி எறிகிறாங்க. அந்த ஆள் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வண்டியை நிறுத்திட்டு வீட்டை எட்டி எட்டி பார்த்துட்டு போன் எடுக்கிறாரு. ரூம்ல எங்கேயும் பணம் கிடைக்கல.
டென்ஷன் ஆகுறவங்க ரைட் ஹேண்ட முஷ்டி பிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட்ல குத்திக்கிட்டு காலையில எங்க தான் வச்சு தொலைச்சாங்களோ தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. மொபைல் ரிங் ஆகுது. இடுப்புல இருந்து சரக்குன்னு எடுத்து காதுல வைக்கிறாங்க. ஹலோ, எங்கடி இருக்க அப்படின்னு அந்த ஆள் கேட்க, நான் தான் உனக்கு போன் பண்ண வேணான்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க கோமல். ஏய், முதல்ல வெளியிலே வாடி அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, இவங்க பயத்தோட எதுக்குன்னு கேக்குறாங்க. நான் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன், வாடி அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, வெளியே இருக்கியா அப்படின்னு அதிர்ந்து போறவங்க, இந்த ஆளை அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு வாசப்படிக்கு வர்றவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு அந்த ஆள் கிட்ட குடு குடு குடுன்னு ஓடி வர்றாங்க. பக்கத்துல வந்து, யோ யோ யோ, ஏன் இங்க வந்த, யாராவது பாத்திர போறாங்கன்றாங்க கோமல். ஏய், உள்ள யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலடி, இந்த நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தானே சொன்னேங்கிறாரு அந்த ஆளு. வீட்டுல ஆள் இருக்கியா, இந்த நேரத்துல எங்கிட்ட கேட்காம எதுக்கியா இங்க வந்த அப்படின்னு கோமல் கேட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கமும் திருட்டு பார்வை பார்த்துட்டு இருக்க. ஏய், பணத்தை எடுத்தியா இல்லையாங்கிறாரு அந்த ஆளு. கோமல் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருக்க. காசை எடுக்கிறேன்னு தானே சொன்னேன், எடுத்துட்டு வர வேண்டியதானேங்கிறாரு அந்த ஆளு. கோமல் அவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்க. காசெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, இங்கேயே செட்டில் ஆயிரலான்னு பாத்தியாங்கிறாரு அவரு. ஏண்டி, உன் பையனை பார்த்த உடனே பாசம் பொங்குதோ அப்படின்னு அந்த ஆள் கேட்க, நான் சொன்னேன்னா உங்ககிட்ட அப்படி அப்படின்றாங்க கோமல். பின்ன பணத்தை பார்த்த உடனே அதை எடுக்காம ஏன் இங்கே இருக்கன்னு கேக்குறாரு அந்த ஆளு. பணத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா வீட்டுல தான் பணம் இருக்குங்கிறாங்க கோமல். சரி, எடுக்க வேண்டியதானே, இது என்ன மாளிகையா, பணத்தை எங்கே வச்சிட போறானுங்க, இத கூட தேடி எடுக்க துப்பில்ல அப்படின்னு கோமலை கழுவி ஊத்திட்டு இருக்காரு அந்த ஆளு. யோ, நான் பணத்தை எடுத்துக்கிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன், நான் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல, உன்னை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு கோமல் பேசிட்டு இருக்க. அந்த ஆளும் பதிலுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. ரெண்டு பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொன்னா உரைக்கவே உரைக்காதுன்ற மாதிரி கோமல் தலையில அடிச்சுக்கிறாங்க. அப்போ பேக் சைட்ல இருந்து வர்ற நடேசன் இதுங்க ரெண்டு பேசிட்டு இருக்கத பாத்துடுறாரு. இவன் எதுக்கு வந்தான்னு நினைக்கிறவரு, ஏய் அப்படின்னு கத்த. ரெண்டு பேரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. நீ எதுக்குடா வந்தீங்க, ஏய் ஏய் அப்படின்னு நடேசன் கத்திட்டு இருக்க. போயா போயா, சீக்கிரம் போயா, இங்கிருந்து போயா, போ போ அப்படின்னு கோமல் சொல்ல, அந்த ஆளும் அவசர அவசரமா வண்டியை திருப்பிட்டு ஓடுறாரு. வண்டியை நிறுத்துறா, இருறா, தான் நான் வர்றேன், நில்லுடான்னு சொல்லிக்கிட்டு நடேசன் ஓடி வர. சீக்கிரம் போயா, சீக்கிரம் போ 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 அப்படின்னு கோமல் விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. டேய் நில்லுடா, நில்லு, வரேன் நில்லு அப்படின்னு நடேசன் ஓடி வர. கொஞ்ச தூரம் தள்ளிட்டு வந்தவன் வண்டியில ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடிடுறான். டேய் நில்லுடா, நில்லு, அப்படியே சாவடிச்சிடணும் அப்படின்னு நடேசன் கத்திக்கிட்டு கீழே கிடக்குற கல்ல தூக்கி வீசுறாரு. வண்டி கண்ணை விட்டு மறையிறவர்ல பாத்துட்டு இருக்க கோமல், ஐயோ அடுத்து இந்த ஆள் நம்ம கிட்ட தான் திரும்புவான்னு பயத்தோட வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஏய் நில்லுடி, ஏய் நில்லுடி, இதோ வர்றேன் இரு, நில்லுடி, ஏய் ஏய் நில்லுடி அப்படின்னு ஓடி வந்து முன்னாடி நிக்க. அதுக்கு மேல போக முடியாம கோமல் நின்னுடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, ஆமா அவன் எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு நடேசன் கேட்க, அவர் இங்க வந்தா நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு அசராம கேக்குறாங்க கோமல். அடேங்கப்பா, என்ன நடிப்பு நடிக்கிற, ரெண்டு பேரும் என்ன திட்டத்தோட என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்றாரு நடேசன். நாங்க என்ன திட்டம்னு கோமல் ஆரம்பிக்க, ஏய் உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, நீ அழுது அழுது எப்படிலாம் சாதிப்பன்னு எனக்கு தானே தெரியும், இப்ப அவன் எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும், அத முதல்ல சொல்லுங்கிறாரு நடேசன். நான்லாம் எப்படியாம்பட்ட சாமர்த்தியசாலி, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாங்கிற மாதிரி கோமல் பார்க்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறாரு நடேசன். என்ன 19-20 வருஷம் கழிச்சு புதுசா உனக்கு புள்ள பாசம் வந்துருச்சா, இங்க பாரு, இங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் நீ எப்படி நடிச்சு நடிச்சு மைக்கி பேசுறன்றத நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நடேசன் சொல்லு. ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க அப்படின்னு கோமல் சொல்ல, ஏய் நிறுத்து, மத்தவங்க கிட்ட நடிக்கிற மாதிரிலாம் எங்கிட்ட நடிக்காத, அந்த வேலையெல்லாம் அங்க வச்சுக்க, எங்கிட்ட காட்டாத, கொன்றுவேன் உன்னை மிரட்டுறாரு அவரு. ஆனா லேசா முகத்தை மட்டும் பின்னுக்கு இழுத்துக்கிறதோட கோமல் ஒண்ணு பெருசா அலட்டிக்கவே இல்லை. இங்க பாரு, என் 4 பசங்களும் பாவம், அவன் வேலையை பார்த்துக்கிட்டு சிவனேன்னு இருக்கிறானுங்க, நீ புதுசா வந்து அம்மா பாசத்தை காட்டி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா, பத்தாக்குறைக்கு அந்த பொறுக்கி வேற என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான், என்ன கணக்கு போட்டு வந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க. நாங்க என்னங்க கணக்கு போடுவோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஏற்கனவே பல வருஷம் போயிடுச்சு, இனிமே இருக்கிற காலமாவது என் புள்ள கூட தான் இருக்கணும்னு நினைச்சேன், அது தப்பான்னு கேக்குறாங்க கோமல். அதுக்கு அந்த பொறுக்கி எதுக்கு என் வீட்டுக்கு வரான், என்ன நீ உன் பையன் கூட இருப்ப, அவன் வந்து உன் கூட இருப்பானா, ரெண்டு பேரும் என்ன திட்டத்தோட வந்திருக்கீங்க, ஏய் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெரியுது ஏதோ என் பசங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு, ஏற்கனவே ஊருக்குள்ள சொல்லிட்டு தான் திரியிறானுங்க, உன்னைய கொன்னுட்டேன் இல்ல விரட்டி விட்டுட்டேன்னு, நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்கவா நினைக்கிறீங்க,
உன்னை கொன்று வேண்டி இப்ப அப்படின்னு நடேசன் கழுத்தை நெரிக்கிறாரு. ஏய் சொல்லுடி, எதுக்கு வந்தீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, சொல்லு எதுக்கு வந்திருக்கீங்க, நானே உன்னை கொன்று வேண்டி கொன்றுவேன், சொல்லு சொல்லு எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன நாடகம் போட்டிருக்கீங்க சொல்லு அப்படின்னு நடேசன் கழுத்தை நெரிச்சிட்டு கேட்டுட்டு இருக்க. ஐயோ விடுங்க விடுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க கோமல். காலேஜ் விட்டு வர்ற பல்லவன் ரோட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வர்ற சைடுக்கு திரும்புறவர் இதை பார்த்த உடனே பைய தூக்கி வீசிட்டு ஓடி வர்றாரு. ஐயோ வலிக்குதியா விடியா அப்படின்னு கோமல் கத்திட்டு இருக்க. பல்லவன் பாஞ்சு வந்து நடேசனை அப்படியே பின்பக்கமா புடிச்சு கட்டி இழுக்கிறாரு. ஐயோ விடியா, எங்க அம்மா விடியா, விடு அப்படின்னு இழுத்துட்டு இருக்காரு பல்லவன். ஆனா அவரால் நடேசனை அசைக்க கூட முடியல. நடேசன் உண்மையாவே கொலவெறியோட தான் அந்த லேடி கழுத்தை புடிச்சிட்டு இருக்காரு. யோ விடியா விடியான்னு அந்த லேடியும் தள்ளி பாக்குறாங்க. பல்லவான்னு கத்திட்டு இருக்க. பல்லவன் கொஞ்சம் தம் கட்டி அவங்க அப்பாவை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அம்மா அம்மான்னுட்டு வர அந்த அம்மா லொல்லுன்னு இருமிட்டு இருக்காங்க. அம்மா ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் இல்ல அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்து கேட்டுட்டு இருக்க. டேய் இங்க பாரு அப்படின்னு நடேசன் ஏதோ சொல்ல வர்றாரு. கொஞ்சம் அமைதியா இருந்துக்கங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற பல்லவன் அவங்க அம்மாட்ட திரும்பி அம்மா ஒன்னும் இல்லம்மா ஒன்னும் இல்ல அப்படின்னு கேட்க. இல்லைப்பா எனக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு லொக்குன்னு இருமிட்டு இருக்காங்க. நான் வந்ததுல இருந்து நீ கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, நீ ஏன் என்னை விட்டுட்டு போன, ஏன் என்னை பார்க்கவே வரலன்னு, இதோ இப்படி ஒரு ஆள் இருந்தா நான் எப்படிப்பா உன்னை பார்க்க வர்றது, இவருக்கு என்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அப்பவும் என்ன கொல்ல பார்த்தாரு, இப்பவும் என்ன கொல்ல பாக்குறாரு அப்படின்னு கோமல் கண்ணீர் வழியே சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்லைன்னு கேக்குறாரு நடேசன். சி மானம் கெட்டவளே அப்படின்னு நடேசன் சொல்ல. இங்கே பாரு பல்லவா, என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, அதனாலதான் நான் இந்த வீடு விட்டே போனேன் அப்படின்னு கோமல் சொல்லிட்டு இருக்க. கட்டி விடு என்னென்ன கதை கட்டணுமோ கட்டி விடுன்னு பாத்துட்டு இருக்காரு நடேசன். பல்லவன் அவங்க அம்மாவை ஆதரவா புடிச்சிட்டு இருக்க. இத்தனை வருஷத்துல இந்த மனுஷன் வெறி அடங்கி இருக்கும்னு பார்த்தா இன்னும் அதே கொலை வெறியில தான் இருக்கு அப்படின்னு கோமல் தேம்பி அழுவுறாங்க. இந்த ஆள் என்ன கொல்லை பாக்குறாரு, நீயே பார்த்தல்லம்மா, அப்புறம் நான் எப்படி இங்க இருக்க முடியும் அப்படின்னு அழுது 4 இருமிட்டு இதனாலதான் அம்மா உன்னை விட்டே போனேன்பா அப்படின்னு கோமல் தேம்பி அழுதுட்டு இருக்க. அடியில இருந்து காரி தூணு துப்புறாரு நடேசன். மனுஷியா நீ எல்லாம் அப்படின்ட்டு அவரு கட்டில் கிட்ட போறாரு. பல்லவன் உடனே அவர்கிட்ட வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, எப்படி நீங்க எங்க அம்மா மேல கைய வைக்கலாம், கொஞ்சம் விட்டுருந்தா எங்க அம்மாவை நீங்க கொன்னு இருப்பீங்கல்ல, அப்படி என்ன கொலை வெறி உங்களுக்கு, அவங்க என் அம்மா எனக்காக என்ன தேடி வந்திருக்காங்க, இன்னொரு முறை உன் கை அவங்க மேல பட்டுச்சு அப்புறம் நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு பல்லவன் அவங்க அப்பாவை திட்டிக்கிட்டு இருக்க. ஏய் போடா சுண்டக்கா பையல, என் சுண்டு வரல கூட உன்னால தொட முடியாதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு நடேசன். கோமல் இதுக்கு ஆப்போசிட்டா வாசப்படியிலேயே உட்காந்துட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. எங்க அம்மா இங்கேதான் இருப்பாங்க, எங்க அம்மா இருக்க வீட்டுல உங்களால இருக்க முடிஞ்சா இருங்க, இல்ல கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு பல்லவன் இவரை திட்டிக்கிட்டே இருக்க. கோமல் விடாம லொக்குன்னு இருமிட்டே இருக்காங்க. வேகமா அம்மா கிட்ட வர்ற பல்லவன் அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லம்மா, அம்மா ரொம்ப எதுவும் வலிக்குதா அப்படின்னு ரொம்ப பரிதாபமா படபடப்பா கேட்டுட்டு இருக்காரு. கோமல் நிறுத்தாம அழுதுகிட்டே அப்பப்ப இருமிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா சொல்றேன், இன்னொரு முறை எங்க அம்மா மேல கை பட்டுச்சு சத்தியமா கொன்றுவேங்கிறாரு பல்லவன். ஐயோ இவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே எழுந்துடுறாரு நடேசன். என்னவோ பண்ணி தொலைங்கன்ற மாதிரி அவரு பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நல்ல வேலை பல்லவா நீ வந்த, இல்லைன்னா அந்த ஆள் என்னை கொன்னே போட்டிருப்பாரு, நான் செத்து கிடக்கிறத பார்த்தா நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப அப்படின்னு கோமல் பயங்கரமா கற்பனையெல்லாம் பண்ணி சொல்றாங்க. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு பல்லவன் சொல்ல. கோமல் அப்படியே அவரோட தோல்ல சாஞ்சிக்க அம்மாவை தோளோட சேர்த்து அணைச்சிக்கிறாரு பல்லவன். அவங்க விடாம தேம்பி அழுதுட்டு இருக்க. அழாதீங்க அம்மா, அழாதீங்க அப்படின்னு ரொம்பவே ஆறுதல் படுத்துறாரு. ஆனாலும் கோமல் பாண்டியன் ஸ்டோர் மயிலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. அடேங்கப்பா, இப்படி மணிக்கணக்கா அழறதுக்கு எங்கேயாவது ட்ரைனிங் கொடுப்பாங்களோ என்னமோ. ஈவினிங் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல ஒரு பஞ்சாயத்து வச்சிடுறாங்க. கோமல் கதவுக்கு முட்டு கொடுத்து தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. பல்லவன் அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. ஏய் என்னாச்சுன்னு சொல்லுடான்னு பாண்டியன் கேக்குறாரு. சோழன் ஒரு பக்கம் நிலா ஒரு பக்கமா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. டேய் பல்லவா என்னடா என்னாச்சு, ஏன் அழுவுறன்னு கேக்குறாரு சேரன். டேய் பல்லவா என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. டேய் பல்லவா என்ன விஷயம்டா சொல்லுடா அப்படின்னு சேரனும் கேட்க. நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன்னு அவரு அம்மா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காருன்னு, கொஞ்சம் விட்டுருந்தா அம்மாவை கொன்னு இருப்பாருன்னு அப்படின்னு பயங்கர படபடப்பும் கோவமா பல்லவன் சொல்ல. வீட்டுல இருக்க எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. எல்லாரோட பார்வையும் பல்லவன் கிட்டையும் கோமல் கிட்டையும் மாறி போகுது. இதே மாதிரி இருந்தால் கேவலமா நடந்துக்க போய் தான் அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்க்க திரும்ப வந்திருக்காங்க, இப்படி அம்மாவை விரட்டிக்கிட்டே இருந்தா என்னென்ன அர்த்தம், அப்படி என்னென்ன இவருக்கு அம்மா மேல காண்டு,
எதுக்கு அவங்களை இப்படி டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு பல்லவன் பயங்கர கோவத்துல கேட்டுட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப சங்கடமா நிக்கிறாங்க. நடேசன் நடந்துகிட்டதுக்காக இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டை விட்டு ஏன் போனேன்னு நீங்க எல்லாம் கேட்டீங்க இல்லப்பா, இப்ப தெரியுதா நான் ஏன் போனேன்னு. அவருக்கு என்ன பிடிக்கல. ஏன் என்ன பிடிக்கல எனக்கு தெரியலப்பா. அப்ப கூட இப்படிதான் பண்ணுவாங்க, என்ன கொல்ல பாப்பாரு. உங்களால என்ன காப்பாத்த முடியாதுப்பா. பல்லவன் ரொம்ப சின்ன பையன், அவனை எதுவும் பண்ண மாட்டாரு. நான் வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவெடுக்கப்போ நீ திரும்ப வந்தா உன்னை கொல்லுவேன்னு சொன்னாரு. அதான் வீட்டை விட்டே போயிட்டேன் அப்படின்னு நிலைமைய தனக்கு சாதகமா மாத்திக்கிற கோமல் அள்ளி விட்டுட்டு இருக்க எல்லாரும் அப்படியே அசந்து போய் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இத்தனை வருஷம் ஆயிருச்சே, மனுஷன் மாறி இருப்பாருன்னு நினைச்சேன், இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற கோமல் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அவரு அப்படிப்பட்ட ஆளே இல்லைங்கிறாங்க நிலா. உடனே பல்லவன் பயங்கர கோவத்தோட, அண்ணி அவர் அப்படிதான் நீ பண்ணாரு, நான் என் 2 கண்ணால பார்த்தேன்னே அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா யோசனையா பாக்குறாங்க. அவருக்கு நான் இங்க வந்ததே பிடிக்கலம்மா, நான் வேணா போயிடவா அப்படின்னு கோமல் கேட்க, ஐயோ அம்மா நீங்க ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாமா அப்படின்னு சேரன் சொல்ல, நீங்க வந்த நாள்ல இருந்து பல்லவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு நீங்களே பாக்குறீங்கல்ல, இப்ப இப்படி கிளம்பி போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சோழன் கேட்குறாரு. நான் வேணா பல்லவனை என் கூடவே கூட்டிட்டு போயிடவா அப்படின்னு கோமல் கேட்க எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட திரும்பி பார்க்குறாங்க. பல்லவனை அதிர்ச்சியோட பார்க்குறாரு. பல்லவா நீயும் என் கூடவே வந்துடுவியா அப்படின்னு கோமல் கேட்க பல்லவன் மெதுவா திரும்பி பாண்டியை பார்க்குறாரு. பல்லவா போனா அவ்வளோதான், அடுத்த நாளே 2 கிட்னி அம்பேல் ஆயிடும். எல்லாருக்குமே ரொம்பவே சங்கடமா இருக்கு. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதோட பல்லவன் என்ன சொல்ல போறான்னு பல்லவனையும் பாக்குறாங்க. அன்னைக்கு என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியல, நீ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்த, தனியா கூட்டிட்டு போய் உன்னை பாத்துக்க முடியுமான்னு எனக்கு அப்ப தோணல. ஆனா இப்போ நீ நல்லா வளர்ந்துட்டேப்பா, அம்மா கூட வந்துடுறியாப்பா அப்படின்னு கோமல் அங்க இருக்கவங்க எல்லார் மனசுலயும் அடுத்த அதிர்ச்சியை உருவாக்குறாங்க. அம்மா உன்னை நல்லா பாத்துக்குவேன், என் கூட வந்துட பல்லவா அப்படின்னு கோமல் சொல்ல, பல்லவன் பாண்டியை பார்க்க பாண்டி டக்குன்னு பல்லவன் கையை பிடிச்சிக்கிட்டு, அவெல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு போக வேணாம், இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அதுதாங்கிற மாதிரி சோழனும் தலையாடுறாரு. அம்மா இனிமே அவரு உங்ககிட்ட இது மாதிரி எதுவும் நடந்துக்காம நான் பாத்துக்கிறேம்மா, அவர்கிட்ட நான் பேசுறேன், இனி அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன நம்புங்கிற சேரன். கோமல் கண்ணை தொடச்சிட்டு நிமிந்து பார்க்க, அவர் உங்ககிட்ட மட்டும் இல்லைங்க எங்ககிட்டயும் அப்படிதான் நடந்துக்குவாரு அப்படின்னு பாண்டி சொல்ல, உங்களையும் கொலை பண்ணி பாப்பாரா அப்படின்னு கோமல் கேக்குறாங்க. ஏதோ நடேசன் கொலை பண்ணி எழுப்பி உட்கார வச்சு விளையாடுற மாதிரி கோமல் கேட்க, நான் அப்படி சொல்லல, எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டும் திட்டிக்கிட்டும் தான் இருப்பாரு, இது ஏன் வீடு, உங்களுக்கெல்லாம் பிடிக்கலன்னா நீங்க வெளியே போங்கடான்னு தான் சொல்லுவாரு, அவரு ஆளே அப்படிதாங்கிறாரு பாண்டி. ஆனா நாங்க யாரும் அதை கண்டுக்க மாட்டோம், அதுக்காக நீங்க வீட்டை விட்டு போய் பல்லவனை கூட்டிட்டு போறேன்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு பாண்டி ரொம்ப சங்கடத்தோடு சொல்றாரு. சரிப்பா நீங்க இவ்வளோ சொல்றீங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற கோமல் 4 தடவை மூக்க உறிஞ்சிட்டு 2 தடவை கண்ணை தொடச்சிட்டு எழுந்திருக்கிறாங்க. அவங்க அந்த பக்கம் போனதும், டேய் பல்லவா இங்கே பாருடா, வருத்தப்படாதடா, அதான் அம்மா இருக்கேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சேரன் ஆறுதல் படுத்துறாரு. டேய் பல்லவா இங்க பாரு பல்லவா, அழாதுடா, அதான் அம்மா இருக்கேன்னு சொல்லிட்டாங்கல்லடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, நீ ஒன்னும் கவலைப்படாதுடா பல்லவான்னுட்டு இருக்காரு பாண்டி. டேய் பல்லவா நாங்களாம் இருக்கோம்லடா, அவங்கள போக விட்டுருவோமா என்ன, அழாதடா, இனி இப்படிலாம் நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம் சரியாடா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. பல்லவா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்டா, நீ கவலைப்படாத, தண்ணி குடிக்கிறியா, இரு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சேரனை எழுந்திருக்க போக, அண்ணே இருன்னு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பாண்டி செம்ப வாங்கிட்டு போறாரு. பல்லவன் இன்னும் கண்ணில் கண்ணீரோட அப்படியே உட்காந்துருக்க. டேய் பல்லவா ஃபீல் பண்ணாதரா, அப்படியே உட்காந்துருக்காதரா, விடுடா பார்த்துக்கலாண்டாங்கிறாரு சோழன். அதுக்குள்ள பாண்டி தண்ணி கொண்டு வந்து கொடுக்க, சேரன் அதை வாங்கி இந்தடா தண்ணியை குடின்னு கொடுக்குறாரு. பல்லவனும் தண்ணியை குடிக்க நிலா பேக்ல இருந்து பணத்தை எடுத்து, பாண்டி இந்தாங்க இதுல 60,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு நீட்ட பாண்டி திக்குமுக்காடி போறாரு. இதுவரையிலும் பேப்பர்ல இருந்த நிலாவோட பணம் 60,000 ரூபாய், இப்ப நிஜத்துல வர பாண்டி அதை பார்த்து அப்படியே திகைச்சு போறாரு. பல்லவனும் திகைச்சு போய் பாக்குறாரு. சோழன் ஒரு சின்ன சிரிப்போட பெருமையா பாக்குறாரு. வாங்கிக்கோங்கன்னு சொல்ல சேரன் நிலாவோட கையில இருக்க பணத்தையும் பாண்டியையும் மாத்தி பாக்குறாரு. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு, என்ன யோசிக்கிறீங்க, இந்தாங்க புடிங்கன்னு நீட்டுறாங்க நிலா. இல்லங்க அது வேண்டாம் அப்படின்னு பாண்டி ஏதோ சொல்ல வர, டக்குன்னு அவரோட கையை பிடிச்சி பணத்தை அதுல வச்சிடுறாங்க. இந்தாங்க புடிங்கன்னு விரல வச்சு மூடி விட்டுறாங்க நிலா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நிலாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸுங்கிறாரு அவரு. எனக்காக நீங்க என்ன பாண்டி சொல்ல, ஐயோ போதும்
ஏற்கனவே நிறைய தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க, இனிமே தேங்க்ஸ் சொல்லாதீங்க புரியுதானே நிலா கேட்க. புரியுதுங்கிற மாதிரி தலையாட்டுறாரு பாண்டி. அண்ணே இந்தாண்ணே கொண்டு போய் வச்சுடுண்ணே அப்படின்னு பாண்டி பணத்தை கொடுக்க வாங்கிட்டு சேரன் உள்ளர போறாரு. சாமி படத்துக்கிட்ட வச்சு சாமி கும்பிட கோமல் கதவு கிட்ட இருந்து கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க. நிலா இந்த கதவு கிட்ட நிக்க கோமல் அங்க நின்று பாத்துட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. ஏன் இவங்க அப்படி பணத்தையே வெறிச்சு பாத்துட்டு இருக்காங்க? நேத்து இப்படிதான் பார்த்தாங்க, இப்பவும் இப்படிதான் பாக்குறாங்கன்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. பாண்டி எல்லா பணத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிடுறேன், முதலாளி கிட்ட பேசிட்டு எப்போ வாங்கிக்கிறாருன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சேரன் சாமி கிட்ட வச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு பாண்டி பக்கம் திரும்பி சொல்றாரு. இன்னும் கோமலோட பார்வை பணத்து மேலேயே தான் இருக்கு, நிலாவோட பார்வை பல்லவன் அம்மா மேலதான் இருக்கு. சரின்னு பாண்டி தலையாட்ட பணத்தை எடுத்துட்டு நிலாவோட ரூமுக்கு ஆப்போசிட் ரூமுக்குள்ள போறாரு சேரன். கோமல் தலையை நீட்டி ரொம்ப சின்சியரா சீரியஸா பாத்துட்டு இருக்க நிலா கோமலையே பாத்துட்டு இருக்காங்க. சேரன் கதவெல்லாம் சாத்தல, நேரா உள்ளர வந்தவர் பீரோவுக்கு மேல இருக்க ஒரு ட்ரங்க் பெட்டி எடுக்கிறாரு. அதை எடுத்து கீழே வச்சு அதுல இருந்து ஒரு பைய எடுக்கிறாரு. அந்த பைக்குள்ள இந்த பணத்தை வச்சு மறுபடியும் பைய ட்ரங்க் பெட்டிக்குள்ள வச்சு அதை மூடி அலமாரிக்கு மேல வைக்கிறாரு. இத கொஞ்சம் கூட கண்ணே இமைக்காம தலையை நீட்டி வெக்கமே இல்லாம பாத்துட்டு இருக்காங்க கோமல். நிலாவோட பார்வை ஒரு தடவை ரூம்குள்ள போயிட்டு இருக்க சேரன் மேலையும் அதுக்கப்புறம் கோமல் மேலையுமே படிஞ்சிருக்கு. சேரன் வச்சுட்டு திரும்ப அப்பதான் கோமலோட பார்வையும் எதேச்சியா திரும்புற பார்வை நிலா அவங்களையே பாத்துட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்குது. உடனே ஈன்னு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க கோமல். இவ்வளவு நேரம் கதறி அழுதுட்டு இருந்தாங்க, இப்ப என்னடா இப்படி சிரிக்கிறாங்கன்ற மாதிரி பாக்குறாங்க நிலா. இருந்தாலும் அவங்களும் ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சு வைக்கிறாங்க. நைட்டு வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பயங்கரமா தூக்கம் வருது. தூங்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு கண்ணத்திலையும் தட்டிக்கிட்டு வேலையை பாக்குறாங்க. அப்போ பொறையேறி அவங்களுக்கு இருமல் வர ஆரம்பிச்சிட நேரா கிச்சனுக்கு வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அப்போ கொல்ல பக்கத்துல இருந்து சத்தம் கேக்குது. ஏய் என்னாடி எப்போ பார்த்தாலும் என்ன விரட்டிக்கிட்டே இருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கோமலோட வீட்டுக்காரர் பேசுறாரு. இப்போ எதுக்கே இங்கே வந்த, நான் தான் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கோமலோட சவுண்டும் வர நிலா ஜன்னல் வழியா பாக்குறாங்க. என்னடி இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு பாக்குறியா அப்படின்னு அந்த ஆள் கோவமா கேக்குறாரு. பணம் எடுக்காம வந்தா என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருவியா நீ அப்படின்னு கோமல் கேட்க, யார் இந்த ஆளு, இவர்கிட்ட இவங்க என்ன பேசுறாங்க, என்ன பணம்னு பேசுறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க நிலா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.